அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ தான் நம்ம கறி மசால் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அது தொடர்ந்து அப்படியே சாம்பார் பொடி 180 கிராம் உளுத்தம் பருப்பு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சாம்பார் பொடி செய்ய எல்லா பொருளுமே வெயிலில் காய வச்சு வறுத்து எடுக்கணும். இல்லை வறுத்து எடுத்து நல்லா காய வச்சாலும் ஓகே. கம்பல்சரி இந்த 2 ப்ராசஸுமே பண்ணணும். உளுத்தம் பருப்பு ப்ரௌனிஷ் ஆகணும். தீயை விட்டுறாதீங்க, கைவிடாமல் நல்லா கிளறுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த கிளறி அதுக்கப்புறம் மாற்றிட்டு 100 கிராம் மிளகு, எதுவுமே கைவிடாமல் கிளறுங்க. ஏன்னா ஒரு கையில் கிளறிட்டு ஒரு கையில் ஃபோன் பிடிச்சதுனால தான் இந்த மாதிரி வீடியோ ஹேங் ஆகுது. எப்படி சொல்கிறது, ஃபோன் ஆடுது. குழந்தைங்களும் இல்லை, ஸ்கூல் போயிட்டாங்க. இந்த மாதிரி வீடியோ அவங்க எடுப்பாங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும். நல்லா வாசம் வரணும். மிளகோட வறுக்கிறப்ப அந்த வாசம் கொடுக்குறதில்ல, இந்த வாசம் வர வரைக்குமே மிளகு நல்லா வறுக்கணும். அப்புறம் சாம்பார் பொடி ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து பார்த்தா தொட்டாவே சுடணும். இந்த சூடு அந்த மிளகுக்குள்ளே என்னது சீக்கிரம் பூச்சி அந்த வண்டெல்லாம் விழாது. அதுக்கப்புறம் பருப்பு 150 கிராம் துவரம் பருப்பு, இந்த மசாலா வறுத்துலேருந்தே சளி பிடிச்சிருச்சு. மிளகா, இந்த காஷ்மீர் மிளகாவோட காரம் சேரலை எனக்கு. நல்லா கைவிடாமல் கிளறணும். நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் கடலப்பருப்பு தெரியுது. அந்த பருப்புக்கும் இந்த பருப்புக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். இது குண்டு பருப்பு, கடலப்பருப்புன்னா 100 கிராம் இல்லை 150 கிராம் ஃப்ளேவருக்காக தான். 100 கிராமும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 150 கிராம் இருக்குது, நான் அதுவும் போடுறேன்னா இன்ஷால்லா போடுங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மிளகா அண்ட் தனியா இது மட்டும்தான் எவ்வளோ போடணும், 1 கிலோ மசாலாவுக்கு எவ்வளோ போடணும், இது நீங்கள் அதை மட்டும்தான் இது பண்ணணும். 300 கிராம் தனியா, 200 கிராம் காஷ்மீர், 100 கிராம் காஷ்மீர் மிளகா, 200 கிராம் வரமிளகா, இது மட்டும்தான் கணக்கு பார்க்கணும். இது எல்லாமே 100 கிராம் போட்டிங்கன்னாவே 1 கிலோ வந்துடும். இதுவும் நல்லா கைவிடாமல் கிளறுங்க. நல்லா ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்குன்னு தீயை விட்டுறாதீங்க. இந்த ரெட்டிஷ் கூட வேண்டாம், லைட் ப்ரௌன் போதும். இங்கே அப்படியே மாற்றிடலாம். மாற்றிட்டு 100 கிராம் அரிசி, சாப்பாட்டு அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அரிசி இருந்தாலும் ஓகே. அரிசி வறுக்கிறப்ப மட்டும் அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுடுங்க, நான் வச்சுருக்க மாதிரி. ஏன்னா அரிசி சீக்கிரமாக தீஞ்சிடும். ஏன்னா பாத்திரம் ஏற்கனவே சூடாக தான் இருக்கும், இந்த கெட்டியான பாத்திரம். நல்லா கைவிடாமல் நல்லா கிளறுங்க. கொஞ்சம் ஒரு அரிசிக்கு தீய ஆரம்பித்தாலும் அப்படியே கண்டினியூவாக எல்லாம் தீஞ்சிடும். அரிசி இந்த பொரி பதத்துக்கு வரணும். பொரி எல்லாம் அப்படியே வெள்ளையாக அப்படியே சாஃப்டாக இருக்குது, அந்த பதத்துக்கு வர்ற வரைக்குமே கைவிடாமல் இன்ஷால்லா நல்லா கிளறுங்க.
அரிசி பாருங்கள், லைட் ஒயிட்டில் இருந்து லைட் ப்ரௌன் ஷேடுக்கு வந்துருச்சு. ஒரு அரிசி கூடவும் தீயலை. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா மசாலாவோட ஃப்ளேவர் வேறு லெவல் இருக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிட்டா சாம்பார் எவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்கும். எந்த பொருளுமே தீய விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் 20 கிராம் வெந்தயம், இல்லைங்க எங்களுக்கு வெந்தயம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகலைன்னா ஒரு 5 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். 25 கிராம் வெந்தயம் போட்டிங்கன்னா தான் அந்த சாம்பாரில் வந்து என்ன சொல்கிறது, ஏதோ சொல்லுவாங்க மறந்துட்டேன், சாம்பாரோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயமும் வந்து தீய விட்டுறாதீங்க, ஏன்னா அந்த பாத்திரம் சூடாக இருக்கும். அரிசி ரொம்ப நேரம் நம்ம வறுத்துருக்கோம். கைவிடாமல் கிளறி அதுக்கப்புறம் வெந்தயமும் ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் தனியா 400 கிராம் எடுத்திருக்கேன். தனியாவும் நல்லா கைவிடாமல் கிளறுங்க, நல்லா வறுத்திடுங்க. தனியாவும் அந்த ரெட்டிஷ் கலர் வரணும். ரெட்டுனா ப்ரௌனு. நல்லா கிளறுங்க. கை வந்து விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, இதெல்லாம் தீஞ்சிடும். ஒரு செகண்டில் படன்னு பிடிச்சிடும். இன்ஷால்லா கைவிடாமல் நல்லா கிளறுங்க. நானூறு கிராம் தனியா, 200 கிராம் வரமிளகா, 100 கிராம் காஷ்மீர் மிளகா, துவரம்பருப்பு 100, ஜீரகம் 100, கடலப்பருப்பு 100, வெந்தயம் 20, அரிசி 100 கிராம். இதுதான் மெஷர்மெண்ட்டே. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மார்க்கெட்டுக்கு போகிறதா இருந்தால் ஒரு 5 ரூபா கருவேப்பிலை வாங்கிக்கோங்க. இல்லைங்க நாங்கள் கடைக்கிட்டே வாங்கிக்கிறோன்னா ஒரு 10 ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கி வெயிலில் காய வைக்காதீங்க. வெயிலில் காய வச்சு அதோட சத்துலாம் போயிடும். இந்த மாதிரி இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் கடைசியாக அந்த பாத்திரத்துலேயே போட்டிங்கன்னா அந்த பாத்திரத்தில் இருக்கிற சுடு என்னாகும், அந்த ஈரப்பதம் போயிடும். நல்லா முறுமுறுன்னு கருவேப்பிலை கிடைக்கும். தனியா நல்லா வறுப்பட்டுருச்சு. கலர் மாறினது தெரியும் பாருங்கள், லைட் ப்ரௌன் ஷேடுக்கு வந்துருச்சு. அப்போ தான் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் வரமிளகா 200 கிராம் போதும். சேம் அதே ப்ராசஸ் தான். காம்பு மட்டும் எடுத்துடாதீங்க. காம்பு எடுத்திங்கன்னா அந்த விதையெல்லாம் நீங்கள் கிளற இந்த பாத்திரத்தில் கொட்டி இந்த ஹீட்டுக்கு அதுக்கும் காட்டு எடுக்க ஆரம்பிச்சிடும். நான் வரமிளகா கிளறப்பவே தும்மிட்டு தான் கிளறினேன். என்னால் நிற்க முடியல, ஏன்னா வெயில் ரொம்ப அதிகம். இந்த ப்ராசஸ் பண்ணப்போ மதியான நேரம் அப்படியே வேர்த்து ஊற்றிருச்சு எனக்கு. நல்லா கைவிடாமல் கிளறுங்க. மசாலா எவ்வளோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க, எவ்வளோ வந்து பூச்சி விடாது. எல்லாம் இதே மாதிரி நம்ம கறி மசாலாலாம் வறுத்து ஒரே பாத்திரத்தில் போட்டோம்னா இந்த மாதிரி எல்லா பொருளும் ஒரே பாத்திரத்தில் வறுத்து போட்டுக்கோங்க. இந்த பாத்திரம் வந்து எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாரு. இந்த கடாயின்னு சொல்லுவோம், வாணலி. பொரியல் செய்கிறதுக்காகவே எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தார். இங்கே சேலத்தில் பாத்திரக்கடை வீதியில் வாங்கிட்டு வந்திருந்தார். இதோட வெயிட் வந்து 3 கிலோ இருக்குது. இதோட ரேட் வந்து 800 900 சொன்னார், ஞாபகம் கரெக்டாக. ரொம்ப கெட்டியாக இருக்குது பாத்திரம், ஒரு கையால் தூக்க முடியாது. இந்த திக்னஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இன்ஷால்லா பார்த்தாவே தெரியும். வரமிளகா வந்து கலர் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அதை மாற்றிட்டு காஷ்மீர் மிளகாய் ஒரு 100 கிராம் அந்த கலருக்காகவே ஆட் பண்ணிக்கலாம். அந்த சாம்பார் பொடினா அந்த ரெட்டிஷ் கலர் தான், அதுக்காக காஷ்மீர் மிளகாய் ஒரு 100 கிராம் போதும். இப்போ காஷ்மீர் மிளகாய் பார்த்தாலே கண்ணேறியும் அந்த காரம். இது வறுக்கிறப்போ ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ரொம்ப
லோ ஃப்ளேமில் வச்சாலுமே இது சீக்கிரம் காட்டு ஏறிடும். இன்ஷால்லா மிளகா வறுக்கிறப்ப மட்டும் மாஸ்கில் துணி கட்டிட்டு வருங்க. ஏன்னா நிற்க முடியாது பக்கத்தில், அடுப்பு பக்கத்தில். அதுக்கப்புறம் கடையில் தான் வாங்கினேன் கருவேப்பிலை. 10 ரூபாய்க்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டு இந்த கருவேப்பிலை உருவி இந்த அடுப்பில் இருக்க அந்த பாத்திரத்தில் இருக்க அதே சூட்டோடையே போட்டேன். ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா இந்த பாத்திரத்தோட சூடோடவே அந்த கருவேப்பிலை என்னாகும், ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மசாலாவோட என்ன ஆட் பண்ணோன்னா 50 கிராம் பெருங்காயம், எந்த பெருங்காயம் இருந்தாலுமே ஓகே, பவுட்ரு பெருங்காயம் இந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கோங்க. 20 கிராம் மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி மில்ல கொடுத்தீங்கன்னா